முதல்வரின் உடல்நிலை குறித்து திமுகவினர் வதந்தி பரப்பி வருவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சென்னை ராயப்பேட்டையில் தென்சென்னை அதிமுக சார்பில் பொன்னையன் தலைமையில் தொண்டர்கள் பால்குடம் சுமந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன்னையன் காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு பிரிவினைக்கு வித்திடுகிறது என்று தெரிவித்தார். முதலமைச்சர் உடல்நிலை குறித்து திமுகவினர் வதந்திகள் பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பாக திமுக தலைமையில் இயங்குகிற சுயநல அரசியல் கும்பல் தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லாமல், தமிழ் மொழியின் மீது அக்கறை இல்லாமல், ஏன் ஈழத்தமிழர்கள் மீது கூட அக்கறை இல்லாமல் 1.5 லட்சம் தமிழர்கள் சாவதற்கு காரணமாக இருந்த அந்த கருணாநிதி கும்பல் எல்லாம் பரப்பி வருகிற பொய்ச் செய்திகள் தான் இந்த வதந்தி.